எதிர்வரும் பொதுத் தேர்தலில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் கட்சி ரீதியாக தனித்து போட்டியிடாமல் கூட்டணியாக போட்டியிட வேண்டும் என வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு தெரிவிக்கின்றது. இது மஞ்சிலவன்பா என்றும் அதிசிறந்தது. வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவானது தமிழ் தேசிய பரப்பில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் அரசியல் தலைமைகளுக்கு ஒரு பகிரங்கமான அழைப்புதலை முன்வைக்கின்றது. குறிப்பாக இலங்கையின் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் பொது தேர்தலில் போட்டியிடப் போகும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் கட்சி ரீதியாக தனித்து போட்டியிடாமல் ஓர் கூட்டாக அல்லது கூட்டணியாக தேர்தலில் போட்டியிட வேண்டும். இவ்வாறு வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் அதிகமான பிரதிநிதிகளை நாடாளுமன்றம் அனுப்ப வேண்டிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் கூட்டாக இணையாத சந்தர்ப்பத்தில் வாக்குகள் சிதறடிக்கப்பட்டு நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் குறைவடைய கூடிய சூழ்நிலை இருக்கிறது. குறிப்பாக திருகோணமலை மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் தமிழ் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை நாங்கள் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஆகவே தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் அனைத்தும் ஒரு கொடையின் கீழ் எமது தமிழ் மக்களின் தேசிய இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வாக சமஷ்டி தீர்வை நோக்கியதாக ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டும். தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் பெண்களுக்கான 25% ஒதுக்கீட்டை வேட்பாளர் தெரிவின் போது வழங்க வேண்டும் என வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு வலியுறுத்துகின்றது. இலங்கையின் சனத்தொகையிலே 52% பெண்கள் இருக்கையில் 50% ஒதுக்கீட்டையாவது இலங்கை அரசு வழங்கி இருக்க வேண்டும். இருந்த போதிலும் 25% ஒதுக்கீட்டை எங்களுக்கு வழங்கி இருந்தாலும் அந்த 25% ஒதுக்கீட்டிலும் தமிழ் தேசிய பரப்பில் உள்ள கட்சிகள் வழங்குவதில் தயக்கம் காட்டி வருகின்றன. எதிர்வருகின்ற 14ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பதாக இளைஞர்கள், அதாவது புத்திஜீவிகளாக இருக்கிற இளைஞர்கள் சமுதாயத்தினருக்கும் பெண்கள் சமுதாயத்தினருக்கும் அந்த வழங்கப்பட வேண்டிய ஆசன ஒதுக்கீட்டு வீதத்தினை வழங்கி பாரிய அளவிலே எங்களுடைய வடக்கு கிழக்கு மாகாணத்தில் உள்ள பெண்கள் தொடர்பான பிரச்சனைகள், அரசியல் தீர்வு சார்ந்த பிரச்சனைகளுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும்.